மனசாட்சி இல்லையா ஐயா? எத்தனை நாள் தான் என் மக்கள் இப்படியே ஏமாத்துவீங்க? உங்க வீட்டு பெண்களா இருந்தா நீங்க இந்த மாதிரி ஏமாத்தி வைப்பீங்களா? என் அப்பனையும் ஆத்தாலையும் என் பெரியமாவும் பெரியப்பாவையும் எத்தனை வருஷ காலத்துக்கு ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களா? ஒரு வாய்ப்பு இல்ல, ஏன் இப்படி சுயநலமா இருக்கீங்க? நீங்களே தான் ஆளணுமா? நீங்களே தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கணுமா? ஒரு வாய்ப்பு கொடுத்தானே என்ன ஐயா? உங்க வீட்டு பிள்ளை தானே நான் கேட்கிறேன், சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளை நல்லாட்சி தரேன்னு சொன்னா இல்ல முடியாது, நான் இப்படித்தான் ஏமாத்துவேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. காசு கொடுக்கறதுக்காக வேலை செய்யுங்க ஐயா. மனசாட்சி படி ஒரு கேள்வி கேட்கிற, சொல்லுங்க. உங்க வீட்டு பொம்பளைங்களா இருந்தா இப்படி கையேந்த விடுவீங்களா? இப்படி கையேந்த வைப்பீங்களா? சுயமரியாதை பத்தி நீங்க தானே ஐயா பேசுறீங்க. தன்மானத்தோடு வாழணும் திராவிடர்கள்னு பேசுறீங்க. இப்ப 1500க்கும் கையேந்துறாங்களே, உங்க தன்மானம் எங்க போச்சு? எதுக்கு இப்படி என் மக்களை ஏமாத்துறீங்க? சாக்கடை வசதி இல்ல, கொசுவா இருக்கு, ஈமிக்குது. என் வீட்டு பிள்ளைக்கு டெங்கு வந்தா யாரு பொறுப்பேற்பாங்க? ஆஸ்பத்திரி போய் படுக்கலாம்னா ஆஸ்பத்திரி சரியில்லை. கேக்குற கேள்வி நியாயம். நீங்க மேடை போட்டு பேசுங்க ஐயா. ஐயா நீங்க மேடை போட்டு பேசுங்க. நீங்க மேடை போட்டு பேசுங்க. வாய்ப்பு கொடுங்க. இன்னும் நீங்க மேடை போட்டு பேசுங்க ஐயா. ஐயா 60 பேர் செத்து போயிருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. ஐயா நீங்க மேடை போட்டு பேசுங்க. நீங்க மேடை போட்டு பேசுங்க ஐயா. நீங்க மேடை போட்டு பேசுங்க. நீங்க மேடை போட்டு பேசுங்க. இதான் பேரு மேடை போட்டு பேசுங்க. நீங்க நீங்க மேடை போட்டு பேசுங்க. நீங்க மேடை போட்டு பேசுங்க. நீங்க மேடை போட்டு பேசுங்க. 50-20 வயசுக்கு மேலதான் இருக்காங்க. நீங்க மேடை போட்டு பேசுங்க. பாருங்க, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுமா வேணாமாமா? நம்ம புள்ள அந்த சைக்கிளை பிடிச்சிட்டு இருக்க, அந்த புள்ள நாளைக்கு வளர்ந்து படிக்கணும் குடிக்கணுமான்னு மட்டும் சிந்திச்சு பாருங்க. படிக்க வைக்கிற மாடல் திராவிட குடிக்க வைக்கிற மாடல் திராவிட மாடல், படிக்க வைக்கிற மாடல் தமிழ் தேசிய மாடல், நாம் தமிழர் கட்சி மாடல். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. போட்டு பேசுங்க ஐயா. போட்டு பேசுங்க. உங்க மேல இருக்கிற வந்து பேசுங்க. இதே மாதிரி மேடை போட்டு பேசுங்க. எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எல்லாம் துணிஞ்சு நாங்க இந்த மாதிரி வந்து பேசுறோம்னா உங்க மேல இருக்க அக்கறையினால தானே நான் பேசுறேன். உங்க மேல இருக்க அக்கறையினால தானே பேசுறேன். ஏன் யோசிக்கிறீங்க? காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கேளு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2வது இடத்துல இருக்கிற மைக் சின்னத்துக்கு ஒரு ஓட்டை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் 10,000 கொடுத்தா என்ன, 50,000 கொடுத்தா கூட நீங்க அவங்க பின்னாடி போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியான கிராமமா இதை நான் மாத்தி காட்டுறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னத்தில் வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள். திமுக காரர்கள் ராத்திரில வந்து திருடர்கள் போல காசு தருவார்கள். காசு கொடுத்து உங்களுடைய வாக்கை வாங்குவதற்கு காசு கொடுத்து கூட்டம் கட்டிக்கிட்டு தெரு தெருவா வருவாங்க. காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம். காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமானின் புலிப்படை இதோ வந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் செந்தமிழன் சீமானின் புலிப்படை இதோ உங்களை